இந்த புள்ளைய கூட்டி போயிட்டு அடிச்சு பரவாசில போயிட்டு லைட்டர் எடுத்து மூஞ்சி எல்லா உடம்பையும் பட்டு வச்சு சாவடிச்சு தான் பார்த்துக்கிறாங்க. இது நேற்று இந்த பிள்ளைய மீட்கேக்கில் எடுக்கப்பட்ட காணொளி. அப்ப அத குழந்தை தந்தை நீங்க தானே. அப்ப இது சம்பந்தமா என்ன நடந்துன்ற காரணத்தை சுருக்கமா சொல்லுங்க பாப்போம். புள்ளைய அடிச்சு கூட்டி போயிட்டுக்கிறாங்க. கூட்டி போயிட்டு யாரு கூட்டிட்டு போயிட்டுக்கிறாங்க? உங்களோட வைஃபா? வைஃபும் இந்த வத்தேகம பகுதியில் வைத்து ஓட்டோவிற்குள் இருந்து இந்த சிறுமியை தூக்கி எறிந்திருக்கிறார்கள். அவர் நிலத்தில் விழுந்து அடிபட்டதனால் முகத்திலே ஒரு பெரிய வீக்கம் இருந்ததாக அனைவரும் நினைத்தார்கள். ஆனால் அந்த குழந்தையினுடைய உண்மையான தந்தை வழங்கியிருக்கின்ற வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவரது முகம் லைட்டர் ஒன்றின் மூலமாக நெருப்பு வைத்து பற்ற வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த தந்தை கூறியிருக்கின்றார். இந்த குழந்தையினுடைய தாயினுடைய திருமணத்தை தாண்டிய உறவின் காரணமாக வந்த ஒரு கயவனும் சேர்ந்து இந்த குழந்தையை இப்படி கொடுமைப்படுத்தி எறிந்திருக்கிறார்கள். ஒரு திருமணம் தாண்டிய உறவினுடைய விளைவு குழந்தை ஒன்றினுடைய பாதுகாப்பையும் உயிரையும் எவ்வளவு தூரம் அச்சுறுத்தி இருக்கின்றது. இந்தியாவில் இது போன்ற சம்பவங்கள் மிக கொடூரமானதாக இருக்கும். இந்த குழந்தை உயிரோடு தப்பியது மிகப்பெரிய விடயம். உங்களை சுற்றி இருக்கின்றவர்களில் யாராவது இது போன்ற நடத்தையுடையவர்களாக இருப்பார்களாக இருந்தால், அவர்களிடம் இருக்கின்ற குழந்தைகளுக்கு பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் இல்லை என்று நீங்கள் சந்தேகிக்கிறீர்களாக இருந்தால், நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டிய மிகப்பெரிய தர்மம் ஒன்று உள்ளது. வத்தேகம பகுதியில் வைத்து வீசப்பட்ட இந்த குழந்தை இப்பொழுது எப்படி இருக்கிறது? இதனை செய்த ஈனர்கள் கைது செய்யப்பட்டார்களா இல்லையா? முழுமையான விவரங்களை பார்க்கலாம். வணக்கம், நான் உமாசங்கர் ஆரூரன். என்னுடைய வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நேற்றைய தினம் சமூக வலைத்தளங்களிலே பரபரப்பாக வெளியாகி இருந்த ஒரு காணொளி, முகத்திலே இந்த தாடை பகுதி அவ்வளவும் வீங்கியபடி ஒரு சிறுமி ஒருத்தி, ஒரு குழந்தை ஒருத்தி ஒரு சோகமான முகத்தோடு சில விடயங்களை கூறுகின்ற ஒரு சில நிமிட காணொளி ஒன்று வெளியாகி இருந்தது. உங்களுடைய அப்பாவின் பெயர் என்ன, அம்மாவின் பெயர் என்ன என்று அந்த காணொளியில் அந்த சிறுமியை நோக்கி கேட்கப்படுகின்றது. அவள் அதற்கு பதில் கூறுகின்றாள். தனக்கு ஒரு அண்ணா இருப்பதாகவும் அவள் கூறுகின்றாள். ஆனால் அதற்கு மேல் என்ன அவளுக்கு நடந்தது என்கின்ற விடயங்கள் எதனையும் அவளால் கூற முடியவில்லை. ஆனால் வெளியாகி இருந்த செய்திகள், ஒரு திருமணம் தாண்டிய உறவின் காரணமாக ஓட்டோ ஒன்றிற்குள் இருந்து இந்த சிறுமியினுடைய தாயும் அவரோடு பயணம் செய்த அந்த திருமணத்தை தாண்டிய உறவில் இருந்த நபரும் இந்த குழந்தையை அந்த ஆட்டோவிற்குள் இருந்து வெளியே இழுத்து வீசிவிட்டு சென்றதாக தெரிவித்திருந்தார்கள். இதனை அடுத்து போலீசார் துரித விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார்கள். முதற்கட்டமாக இந்த சிறுமியினுடைய தந்தையார் விசாரிக்கப்பட்டார். அவர் வழங்கியிருக்கக்கூடிய வாக்குமூலங்களின் அடிப்படையில் அவர் தூர தேசங்களுக்கு இந்த பணிகள் தன்னுடைய வேலை காரணமாக அவர் செல்வது வழக்கமாக இருந்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி திருமணம் தாண்டிய உறவினை இந்த சிறுமியினுடைய தாயார் பேணி இருக்கின்றார். அந்த சந்தேக நபரும் இந்த சிறுமியினுடைய தாயோடு திருமணம் தாண்டிய உறவில் இருந்த அந்த குறித்த நபர் அடிக்கடி இவர்களுடைய வீட்டிற்கு வந்து சென்றிருக்கின்றார். இறுதியாக அவர்கள் அந்த வீட்டை விட்டு வெளியேறுகின்ற பொழுதுதான் இப்படியான ஒரு கோர சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இது எதுவும் தனக்கு தெரியாது, எவ்வளவு காலமாக இந்த பிரச்சனை இருக்கிறது என்பதெல்லாம் தனக்கு தெரியாது என்பது போல அந்த தந்தையார் வாக்குமூலம் வழங்கி இருக்கின்றார். அவர் கொடுத்த வாக்குமூலம் இப்பொழுது சமூக வலைதளங்களிலே வெளியாகி இருக்கின்றது. இந்த சிறுமியினுடைய தந்தை வழங்கிய வாக்குமூலம், முகமது ராசி, உங்களோட குழந்தை தான் இன்றைக்கு பாத்திமா ரைசா 3.5 வயசு குழந்தை. இன்றைய தினம் வத்தேகமையில வைத்து இந்த குழந்தைக்கு காயப்படுத்தி போட்டோஸ் எல்லாம் இந்த மீடியாஸ் எல்லாம் வந்து ஃபேஸ்புக்ல எல்லாம் வந்துச்சு. அப்ப அந்த குழந்தை தந்தை நீங்க தானே. அப்ப இது சம்பந்தமா என்ன நடந்துன்ற காரணத்தை சுருக்கமா சொல்லுங்க பாப்போம். அடிச்சு கூட்டி போயிட்டுக்கிறாங்க. கூட்டி போயிட்டு யாரு கூட்டிட்டு போயிட்டுக்கிறாங்க? உங்களோட வைஃபா? வைஃபும் இந்த கல்லப்பு. அவனோட பேர் என்ன? முகமது ரிசார். வைஃப்ட பேர் என்ன? முகமது ரிசார் என்கின்ற அந்த திருமணம் தாண்டிய உறவில் இருந்த நபரும் பாத்திமா என்று கூறப்படுகின்ற இந்த சிறுமியினுடைய தாயும். அப்ப இவங்களுக்கு இடையில இவ்வளவு காலமா தொடர்பு இருந்தது. இது இப்ப சாதாரண 1 வருஷமா ஏந்திக்கும். நான் ஏந்தி பட்டுறேன், தூரம் ஒவ்வொரு கூலி வேலைகளுக்கு போறேன். போனா அங்க நின்று பட்டுறேன், லீவ் கிடைக்கிறேன். 1 வருஷமா இந்த தொடர்பு இருந்திருக்கலாம் என்று சொல்றார். தனக்கு அதை பற்றி பெருசா தெரியலைன்னு சொல்றார். தான் கூலி வேலைகளுக்கு போறதாம், அதால தனக்கு இதை பற்றி பெருசா தெரியலை என்று சொல்றார்.
அதுக்கு கூட இங்க இது கோல் வந்தோடனே தான் இந்த நியூஸ் கேள்விப்பட்டேன். அப்படியே அப்ப இவ உங்களோட மனைவியை கூட்டிட்டு போயிட்டு எவ்வளவு காலம் பிள்ளையோட? பிப்ரவரி மாசம் போனேன், பிப்ரவரி 10. அப்ப இது சம்பந்தமா நீங்க போலீஸ்ல புகார் பண்ணிக்கிறா? மாவட்ட போலீஸ்ல ஃபேமிலி. இந்த பிரச்சனை இவருக்கு முதலே தெரிய வந்து மாவனல்ல போலீஸ்ல தான் முதலே கம்ப்ளைண்ட் பண்ணதாகவும் சொல்றார். அப்ப இன்றைக்கு நடந்த சம்பவம் சுருக்கமா சொல்ல, உங்களுக்கு எப்படி இந்த உங்களுக்கு மெசேஜ் வந்து இது அந்தர்ஜா இது இந்த மீடியா மூலம் உங்களுக்கு கிடைச்சதா? இந்த புள்ளைய கூட்டி போயிட்டு அடிச்சு அரவாசில போயிட்டு லைட்டர் எடுத்து மூஞ்சி எல்லா உடம்பையும் பட்டு வச்சு சாவடிக்கு தான் பாத்துக்கிறாங்க. இப்போ கொலை முயற்சி என்று சொல்லி அவர் குற்றம் சுமத்துறார். அடிச்சு இழுத்து கொண்டு போய் லைட்டரை பற்ற வச்சு சாவடிக்க பார்த்துருக்காங்க சொல்றாரு. இன்னைக்கு நடந்த சம்பவம் சுருக்கமா சொல்ல, உங்களுக்கு எப்படி இந்த உங்களுக்கு மெசேஜ் வந்து இது அந்தர்ஜா இது இந்த மீடியா மூலம் உங்களுக்கு கிடைச்சதா? இந்த புள்ளைய கூட்டி போயிட்டு அடிச்சு அரவாசில போயிட்டு லைட்டர் எடுத்து மூஞ்சி எல்லா உடம்பையும் பட்டு வச்சு சாவடிக்கு தான் பாத்துக்கிறாங்க. அதுக்கு பேஸ்புக்ல எல்லாரும் போட்டியை சுட்டி பார்த்து சுருக்கணும் வர்த்தகம் போலீஸுக்கு போனோம். போயிட்டு அங்க ஓஐசி மாட்டு வர சொல்லியிருந்தாரு. அந்த அம்புக்கு போயிட்டு பார்க்க இவர் ஃபேஸ்புக் சமூக வலைதளங்களை வந்து செய்திகளை பார்த்துட்டு தான் போயிருக்கிறார் வத்தேகாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல போட்டு இப்ப வந்து கண்டி ஹாஸ்பிட்டல் 72 வாட்ல என்ன நீங்க இந்த நாட்டுல மக்களுக்கு சொல்றது இந்த இவருக்கு என்ன செய்யும் செஞ்ச இந்த மாதிரி செஞ்ச வேலைக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்போம் நீங்க எதிர்பார்க்குறீங்க? 2 பேர்ட்ட பிடிச்சி மரண தண்டனை சார் என்ன சரி கூடிய தண்டனை கொடுக்கத்தாங்க. இந்த பிள்ளைக்கு இப்படி அடிக்கிறதுக்கு இவங்க என்ன காரணம்? ஐஸ் குடு டேப்லெட் அவர் சொல்கிறார் மரண தண்டனையாவது 2 பேருக்கும் கொடுக்கணும்னு சொல்கிறார். அதை விட அந்த 2 பேருக்குமே போதைப் பொருள் பழக்கம் இருந்திருக்கிறதாகவும் தந்தையார் குற்றம் சாட்டுகிறார். 2 பேரும் பாவிச்சு தான் இந்த புள்ளைய வெறுத்திக்கிறார். பிப்ரவரி மாசம் போனத்துல இருந்து இந்த வெறுத்து இப்பதான் இந்த பழி எடுத்துக்கிறாங்க சாவடிக்கிறது. சரி 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 இன்ஷால்லா இது நாங்களும் இது சம்பந்தமாக இது வந்து நேற்று இந்த பிள்ளைய மீட்கேக்கில் எடுக்கப்பட்ட காணொளி. இது அந்த பிள்ளை ஹாஸ்பிட்டலில் முகம் வீங்கினபடி இருந்த காட்சிகள். வாப்பாட பேர் என்ன? காசி. உங்களோட உம்மாட பேர் என்ன? லாலியா. நீங்க எந்த ஸ்கூல் போறீங்களா? 2000 இப்போ அடுத்த விஷயம் வந்து இப்போ இன்றைக்கு வந்து திருப்ப இதில் வந்து போலீஸ் வந்து பிடிச்சிட்டோம். ஹாலியல பகுதியில் வந்து இன்றைக்கு காலமே அப்படி ஆக்கில் வந்து ஒரு ஓட்டோக்களை வச்சு பிடிச்சிருக்கணும். அதாவது இந்த குழந்தையை சித்திரவதை செய்த தாயும் அந்த தாயோடு இருந்த திருமணத்தை தாண்டிய உறவில் இருந்த அந்த நபரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனை கொண்டு போன காட்சி எல்லாம் இது. இது வந்து உண்மையில் ஒன்று திருமணத்தை தாண்டிய உறவு, ஒரு தவறான உறவு ஒன்று இப்படியான விஷயங்களுக்கு காரணமாக இருக்குன்னு பார்த்தா அடுத்த பக்கத்தால் போதைப் பொருள் பாவனை, ரெண்டும் சேரைகளே இது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்துது. குறிப்பாக சிறுவர்கள் குழந்தைகளினுடைய பாதுகாப்பு உயிர் அச்சுறுத்தப்படுகின்றது. இந்தியாவில் நிறைய குழந்தைகள் வந்து கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையில் அந்தளவுக்கு நடக்கிறே என்றாலும் ஆனால் சித்திரவதைகள் இடம்பெற்று கொண்டு தான் இருக்கின்றன. இதெல்லாம் வெளியில் தெரிய வர விஷயங்கள், தெரியாமல் எவ்வளவோ இருக்குது கட்டாயம். அப்பப்போ தான் இந்த காணொளிகள் சமூக வலைத்தளங்களில் இப்படி வருது. ஆகவே உங்களுக்கு பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் யாராவது இந்த மாதிரியான துர்நடத்தைகளோடு இருக்கணும்னு சொல்லி சொன்னால், அவைகள்கிட்ட குழந்தைகள் இருக்குன்னு சொல்லி சொன்னால் தயவு செய்து மௌனம் காக்காதீர்கள். சிறுவர் போலீஸ் பிரிவுக்கு உடனடியாக அழைப்பு எடுத்து உங்களுடைய சந்தேகங்களை தெரிவியுங்கள். அந்த பிள்ளைக்கு இன்றைக்கு இல்லாட்டியும் இன்றைக்கு ஒரு நாள் உயிருக்கு ஆப்பு வைப்பாங்கள் என்று சொல்லி நீங்கள் சந்தேகிக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால், அவர்களுக்கு கொடுமைகள் இடம்பெறுகிறது என்றால், குறிப்பாக ஆசிரியர்கள், நீங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வகிவாகம் இருக்கிறது. உங்களுடைய பாடசாலைகளுக்கு வருகின்ற பிள்ளைகள் இந்த மாதிரியான வறுமை கோட்டுக்கு உட்பட்ட குடும்பங்கள்,
மிகவும் நலிவுற்ற குடும்பங்களில் இருந்து வருகிறார்கள் என்றால் அவர்களிடம் பேசி பழகி அவர்களுடைய குடும்பங்களில் என்ன நடக்கிறது என்பதனை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது, அவர்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்றால் நீங்கள் நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தயங்காதீர்கள். அது நீங்கள் செய்கின்ற உங்களுக்கு பெரிய புண்ணியமாக அது அமையும். ஒவ்வொரு குழந்தைகளினுடைய பாதுகாப்பும் சுத்தவர இருப்பவர்கள், அதாவது முதலாவது தாய் தந்தை தான் பொறுப்பு ஒரு குழந்தைன்ற பாதுகாப்புக்கு. அவர்கள்தான் அந்த பாதுகாப்புக்கு மிகப்பெரிய எதிரிகளாக இருக்கிறார்கள் என்கின்ற பொழுது சமூகமாக எங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பினை செய்வதற்கு சற்றும் தயங்காதீர்கள். இந்த காணொளி குறித்த உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.